அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம எந்த கருத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் யூடியூப் எப்படி தொடங்கினேன் அப்படின்ற விஷயத்த உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்களுக்காக இந்த பதிவுங்க. நான் 2022 வருஷம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு நான் வெளியே சேர் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். அப்போ வானத்தை நோக்கி நான் பார்த்து பேசுறேன். என்ன பேசுறேன்னா, ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு பலம் இருந்துச்சு, நான் எல்லா இடத்துக்கும் நடந்து போய் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னால அந்த மாதிரி ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே, என்னால சரியா நடக்க முடியலையே, நான் எப்படி ஊழியம் செய்வேன்? இவ்வளோ சத்தியம் எனக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறீங்களே, திடீர்னு நான் மறிச்சிட்டேனாக்கா இந்த சத்தியமெல்லாம் என்னோடது தானே போய் மறைஞ்சிடும். அதனால என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? எனக்கு அந்த ஒரு தாளந்து பெற்றவன் அந்த கொண்டு போய் மண்ணுக்குள்ள போய் பதிச்சு வச்சா பாத்தீங்களா, அந்த ஞாபகம் வருது. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா ஆண்டவரே? அப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னால முடியலையே அப்படின்னு நான் வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கும் போது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யூடியூப் தொடங்கி அதுல பேசுனாரு. அப்புறம் அந்த வார்த்தை வந்த உடனே நான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டேன். ஆண்டவர் பேச சொல்றாரு யூடியூப்ல அப்படின்னு இத மனசுலயே வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த வார்த்தையில எங்க பையன்கிட்ட கேக்குறேன், இந்த மாதிரிப்பா யூடியூப் தொடங்கணும், அது எப்படி தொடங்குறது எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு எங்க பையன்கிட்ட நான் கேக்குறேன். அதுக்கு எங்க பையன் என்ன தெரியுமா சொன்னா, பெரியவன், மா உனக்கு இதெல்லாம் வேணாமா, போய் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணின்னு இருப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லி விட்டுட்டான். எத்தனையோ முறை கேட்டான், அவனும் சொல்லல. நானும் பல பேர்கிட்ட கேட்கிறோமா, ஒருத்தரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி இதை தொடங்குறதுன்னு. ஒருத்தரும் சொல்லி